அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று 8வது வீடியோவை பார்த்தோம். இன்று 9வது வீடியோ தலைவர் கலைஞரை பற்றிய தினம் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். அந்த வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதில் அந்த தமிழ் கொடியை ஏந்தி இந்தி மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது சென்னையிலே ஜெகதீசன் என்பவர் இந்தி மொழிக்கு எதிராக ஒரு 60 நாட்களை கடந்து 70 நாட்கள் வரை அந்த உண்ணாவிரதம் நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தை பார்ப்பதற்காக ஜெகதீசன் என்பவரை பார்ப்பதற்காகவும் தந்தை பெரியார் அவர்கள் அங்கு செல்கிறார். அந்த உண்ணாவிரதம் இருந்த உண்ணாவிரதி தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விரலிலே போட்டிருந்த கல்மோதிரத்தின் மீது இச்சை கொண்டு அதை பற்றி விசாரிக்கிறார். இதை தெரிந்து கொண்ட பெரியார் அந்த கூட்டத்திலேயே உண்ணாவிரதத்தில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை என்று கூட்டத்தில் கூறிவிடுகிறார். இதனை அறிந்த தலைவர் அவர்கள் திருவாரூரில் ஊர்வலத்தில் உண்ணாவிரதியினுடைய படத்தை போட்டு அந்த பதாகைகள் அடங்கிய அந்த படத்தினை எல்லாம் கிழித்து நொறுக்கி விடுகிறார். அதற்கு முன்னாலேயே அந்த ஜெகதீசன் என்பவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டு விட்டார். இப்படியாக அந்த ஊர்வலத்தை தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது தமிழ் கொடி ஏந்தி அந்த இந்தி மொழி பற்றி இந்தி மொழிக்கு எதிர்ப்பான அந்த பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டு வருகிற பொழுது தன்னுடைய வகுப்பில் பணியாற்றக்கூடிய இந்தி ஆசிரியர் எதிரே வருகிறார். அந்த இந்தி ஆசிரியரிடத்திலும் இந்த பிரசுரங்களை கொடுக்கிறார். இந்தி மொழிக்கு எதிரான பிரசுரங்களை கொடுக்கிறார். அவரும் வாங்கி கொண்டு போய்விட்டார். அடுத்த நாள் வகுப்பறையில் அதற்கான பதில் காத்திருக்கிறது என்று தலைவர் குறிப்பிடுகிறார். இந்திய ஆசிரியரிடத்திலே அந்த துண்டறிக்கையை கொடுக்கிற பொழுது தமிழ் கொடி ஏந்தி இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லுகிற பொழுதும் எனக்கு கொஞ்சம் கூட அச்சம் ஏற்படவில்லை. என்று தலைவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். என்னுடைய இரத்த ஓட்டத்திலும் என்னுடைய மூச்சுக்காற்றிலும் தமிழ் தமிழ் என்ற உணர்வு பொங்கிக் கொண்டிருந்தது என்று குறிப்பிடுகிறார். இது சிலர் வெறி என்று கூட கூறக்கூடும். பற்று வைப்பதற்கு பெயர் வெறி என்றால் அந்த பொருள் சரியானது தானே. எதனை மீறி நிற்பது தாய்மொழி பற்று என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு சான்றை சொல்கிறார். சென்னையில் பெத்துநாயக்கன்பேட்டையில் காங்கிரசுக்காக உழைத்துக் கொண்டிருந்த திரு NV நடராஜன் அவர்கள் தமிழ் மொழி காக்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தன்மான இயக்க கருத்துகளில் எதிர்ப்பணியில் இருந்த மறைமலை அடிகளார் அவர்கள், பெரும் அறிஞர் மறைமலை அடிகளார் அவர்கள் எல்லாம் தன்மான இயக்கத்தினுடைய தலைவர் பெரியாரோடு சேர்ந்து இந்தி மொழிக்கு எதிரான போராட்டங்களை நடத்தினார்கள் என்று தலைவர் குறிப்பிடுகிறார். என்னுடைய இதய துடிப்பெல்லாம் தமிழ் பண் ஒழிக்கும் வயதும் ஆர்வம் கொண்ட நான் என்னுடைய துண்டு பிரசுரங்களை வகுப்பாசிரியரிடம் இந்து வகுப்பாசிரியரிடம் கொடுக்கிற பொழுதே அதுவே என்னுடைய புரட்சிகரமான செயல் என்று நினைத்தேன் என்று கருதினேன் என்று தலைவர் குறிப்பிடுகிறார். அடுத்த நாள் வகுப்பறைக்கு செல்கிறார். வகுப்பறையிலே இந்தி ஆசிரியர் இந்தி எழுத்துக்களை பலகையில் எழுதி கொண்டு விட்டு தலைவர் அவர்களை பார்த்து, எழுந்து வா, எழுந்திருத்து இதை படி என்று சொல்கிறார். தலைவர் அவர்கள் அதை தெரிந்தால் தானே படிப்பதற்கு, அதனால் தலைவர் அவர்கள் படிக்காமலே நின்று கொண்டிருக்கிறார். இதனை கவனித்த வகுப்பாசிரியர் பலார் என்று கன்னத்திலே அறைந்து விடுகிறார்.
இந்த வகுப்பறையே தலைகீழாக சுற்றுவது போன்று எனக்கு இருந்தது. அதனால் அந்த பலகையிலே நான் அமைதியாக அமர்ந்து விட்டேன் என்று தலைவர் குறிப்பிடுகிறார். தலைவர் அவர்கள் சொல்லுகிற பொழுது எவ்வளவு தன்மையோடு இதை சொல்லுகிறார் தெரியுமா? நான் முதல் நாள் செய்த செயலும், அதாவது அந்த துண்டு பிரசுரங்களை வகுப்பு இந்திய ஆசிரியர் கொடுத்ததும், நான் முதல் நாள் செய்த செயலும் அடுத்த நாள் ஆசிரியர் அவர்கள் செய்ததும் சரிதான், இதில் தப்பியதும் இல்லை. என்னுடைய கடமையை நான் செய்தேன், அவருடைய கடமையை அவர் செய்தார். ஆனால் இந்திய ஆசிரியர் இப்படி அறைந்து விட்டார். நான் மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு மிகப்பெரிய கிளர்ச்சியினை போராட்டத்தினை நடத்துவேன் என்று ஆசிரியர்கள் கருதினார்கள். அதை நான் செய்யவில்லை. ஆசிரியர் செய்ததும் சரி, நான் செய்ததும் சரி என்று என்னுடைய நெஞ்சு எனக்கு நீதி வழங்கியது என்று குறிப்பிடுகிறார். எப்படி பாருங்கள் தலைவரை. பின்னாளிலே ஏறத்தாழ 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகியும் அந்த இந்திய ஆசிரியர் பள்ளிக்கு வரவில்லை. அந்த காலகட்டத்திலுடைய நான் படித்த அந்த உயர்நிலைப் பள்ளியில், திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் இந்தி மொழிக்கு எதிராக வாயில்களில் அறவழி இந்தி மொழிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அறவழியில் நடைபெறுகிறது என்று குறிப்பிடுகிறார். 36 ஆண்டுகள் உருண்டோடி விடுகிறது. இந்த இந்தி மொழி போராட்டம் நடந்து 36 ஆண்டுகள் உருண்டோடி விடுகிறது. இந்த காலகட்டத்தில் சென்னையில் மயிலாப்பூரில் நடைபெறுகிற ஓமியோபதி மாநாட்டிற்கு என்னை அழைத்துச் செல்வதற்காக என்னுடைய இந்திய ஆசிரியர் வெளியில் காத்திருக்கிறார். அப்பொழுது அவர் இந்திய ஆசிரியர் அல்ல, பல்வேறு ஓமியோபதி மருத்துவர்களை தயாரிப்பதில் ஒரு நிறுவனத்தினுடைய தலைமையாளர் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார். 36 ஆண்டுகளுக்கு முன்னால் மூண்டெழுந்த அந்த மொழி போராட்டத்தில் முளைத்தெடுத்தவன் நான் என்பதை எண்ணிடுகிற பொழுது என்னை அறியாமல் ஒரு பீடு நடையும் பெருமித நோக்கும் எங்கிருந்தோ வந்து என்னை சேருகிறது என்று தலைவர் குறிப்பிடுகிறார். இன உணர்ச்சி ஊற்றெடுக்க, நமது தியாகம் தெரிய, உண்மை வெளிப்பட, உழைப்பு பயனளிக்க இந்த கட்டாய இந்தி நல்ல வாய்ப்பாக அமைந்திருந்தது என்று அறிஞர் அண்ணா குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட தலைவர்கள்! தமிழ் மொழியை காப்பதற்காக தாளமுத்து நடராஜன் அவர்கள் உயிரிழந்ததை பற்றி அண்ணா குறிப்பிடுகிறார். ஒரு மொழிக்கான ஆபத்து வருகிற பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு எத்தனை பேர் சிறை சென்றார்கள் என்பதை, அந்த அவர்கள் சிறை சென்றதை எடுத்துக்காட்டுகிற விதத்தில் நமக்கான இன உணர்ச்சியை தெரிந்து கொள்ள முடிகிறது என்றெல்லாம் அறிஞர் அண்ணா அந்த நேரத்தில் கருத்துரைக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் தமிழுக்கான மொழிப்போர், இந்தியை எதிர்த்து தமிழை காக்க வேண்டுங்கிற மொழிப்போர் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் வடபுலத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே கலவரம் ஏற்படுகிறது. முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சார்பில் காங்கிரசுக்கு மிகப்பெரிய அறைகூவல் விடுத்தார். இதை காந்தியடிகள் யுத்த பிரகடனம் என்று குறிப்பிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் இந்தி மொழி கட்டாயம் என்பதை
முகமது அலி ஜின்னா அவர்களுடைய முஸ்லீம் கட்சியும் ஆதரவு கொடுத்தது. நம்மோடு தோளோடு தோளாக நம்முடைய இந்திய எதிர்ப்பு மொழிக்கெல்லாம் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவரோடு தோளோடு தோளாக இந்திய முஸ்லீம் லீக்கும் நின்றது என்று தலைவர் சொல்லி முடிக்கிறார். நாளை அன்புக்குரிய நண்பர்களே, நாளை இன்னொரு வீடியோவில் தலைவரை பற்றிய தினமொரு செய்தியில் காண்போம். எனக்கு தொடர்ந்து அன்பையும் ஆதரவையும் அளித்து கொண்டு வருகிற அன்பு நண்பர்களுக்கு மிகுந்த நன்றி கலந்த வணக்கம். அதே சமயத்தில் இந்த வீடியோவை நிறைய பகிர வேண்டும் என்பது அன்போடு உங்களை கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.